பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே நன்றிகளும் ஸ்தோத்திரங்களையும் எடுக்கிறோம். கர்த்தர் உங்கள் அளவில்லாமல் ஆசீர்வதித்து பெருக செய்வார் என்று விசுவாசிக்கிறோம். இந்த செய்தியை பார்ப்போம். நம் தேசத்தின் மக்களுக்காக, நம்ம தமிழ்நாட்டுக்காக, தமிழ்நாட்டில் வாழ்கிற ஜனங்களுக்காக தேவன் எதை நிர்ணயிக்க போறார் என்று சொல்லி அநேகருடைய உள்ளங்கள் இன்னைக்கு அதை கவனித்து கொண்டு இருக்குது. அந்த நாட்களை, எந்த நாட்களை? மே 4ஆம் தேதியை கவனித்து கொண்டிருக்குது. அன்னைக்கு எதை வரும், என்ன செய்வாங்க? இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் பிரச்சனைகள். ஒரு பக்கம் அங்கே கடுமையான கஷ்டங்கள் இருக்கும், ஒரு பக்கம் இதை பேசி கொண்டு இருப்பாங்க. மறுபக்கம் பார்த்தீங்கன்னா பல நல்ல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கும், ஆனால் இது துவக்கடமா முதலிடமா பேசி கொண்டிருப்பாங்க. இப்படி தமிழ்நாட்டில் தன் இதயங்கள் முழுவதும் ஒரே மாதிரி போய் கொண்டிருக்கிற இந்த மாதம், இந்த ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி முடிந்தது மே மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் இது போகும். ஏன்னா சில 5 ஆண்டுகளுக்கு முன்பாக இதே போல தான் பேச்சு. ஏற்ற காலத்தில் எல்லாவற்றையும் அவர் இதயத்தின்படி எல்லாத்தையும் மாற்றி அமைச்சார். நிறைய சாஸ்திரிகள், ஜோசியர்கள் நிறைய இருப்பாங்க இதை சொல்லக்கூடியதாக. ஆனால் தேவன் நிர்ணயித்தது தான் நடக்கும் என்று சொல்லி பார்க்குறோம். அப்போது சாலமோன் பார்த்தீங்கன்னா, நீ 1 சாமுவேல் புத்தகத்தை பற்றி பார்த்தீங்கன்னா, அவர் தீர்க்கதரிசியாக அழைக்கப்பட்ட பிற்பாடு அன்னாளுடைய மகன் சாமுவேல், அப்போ அவர் பார்த்தீங்கன்னா அவர் இருந்த காலத்தில் சவுளை கொண்டு தேவன் நடந்து கொண்டு ஒரு இடத்துல சில யுத்தத்தில் ஜெயத்தை கொண்டு மீட்டு கொண்டு வரப்படும் போது பணமும் பதவியும் மாறப்படும், மனிதன் உள்ள மாறணும்னு இருக்கும் இல்லையா பைபிளில். அது தெளிவாக திட்டமாக அது படிக்க முடியும். 11ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் புத்தகத்தில் 11, 12 படிங்க, இந்த காரியம் வெளிப்பட்டுரும். 11ஆம் அதிகாரத்தில் ஆல் கன்ஃபார்ம் வெளிப்பாடு. ஏன்னா 9ஆம் அதிகாரத்தில் கழுதியை தேடி வந்த சவுல், 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இதயத்தை மாற்றி அனுப்புறாரு. அவர் 11ஆம் அதிகாரத்தில் பதவியேற்ற பிற்பாடு ராஜாவாகி யுத்தம் போகப்படும் போது, கணக்கெடுப்பு கொடுக்கப்படும் போது மாறு இல்லையா, மாறப்படும் போது ஆண்டவருடைய காரியங்கள்லாம் ஒரு விஷயம் பார்ப்பாரு. ஒரு வீட்டையாவது ஒரு குடும்பத்தையாவது தெரிந்து கொள்ளப்பட்டால் ஆஸ்தி அந்தஸ்து கொடுத்து பார்ப்பார். ஆரம்பத்திலே அது கொடுத்து பார்த்து அதை பராமரிக்கிற விதங்கள் சரியில்லை என்று சொன்னால் அதிலிருந்து, அந்த பதவியிலிருந்து தேவன் விலக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. ராஜா பதவியில் இருப்பாரு, அதிகாரத்திலிருந்து விலகி விடும். அதுக்குள்ள நிறைய காரியம் நடிக்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த சில விஷயங்கள் பைபிளில் படிக்கும் போது இல்லை, சவுளை குத்து படிக்க நிறைய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது பெரிய யுத்தத்துக்கு இவக்குள் உட்கார வச்சு யுத்தத்தில் அங்கே தாவீதை அனுப்பி அந்த வெற்றியை காணக்கூடிய ஒரு சூழ்நிலை தேவனை ஏற்படுத்துவார். இதெல்லாம் பைபிள் ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் படிச்சு பாருங்களேன். நான் அந்த பாத்திரம் படிக்கணும்னு உட்காந்து 2 நாள் இன்னைக்கு படிக்க மொத்தம் வெயில் மொத்தமாக எங்கே இருக்குதுறான்னா இங்கே தான் இருக்குதுன்றது போல இருக்குது. எங்கேயும் என்னால் கடந்து போக கூட முடியல, அப்படி ஒரு சூழ்நிலை. அப்போ 1 சாமுவேல் புத்தகத்தை படிக்கப்படும் போது 12ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம் படிச்சிங்கன்னா ரொம்ப தெளிவாக திட்டமாக இருக்கும். அப்போ இடிமுழக்கத்தை மழையை தேவன் கட்டளையிட்டால், இந்த வசனம் எப்படி தெரியும்னா, இந்த வசனத்தை படிக்கப்படுமானா சென்னையில் என்னுடைய சகோதரி ஒருத்தர் இருக்காங்க. அதை பேர் சொல்ல விரும்பலை, ஏன்னா நிறைய ஊழியக்காரங்க இருக்காங்கல்ல. அதாவது குறிப்பாக சொல்லணும்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் இந்த வசனத்தை வாக்கு தத்துவமாக தேவன் கொடுத்தார். இந்த செய்தி காயில் அவங்களும் பார்ப்பாங்க. என்னுடைய சகோதரி தான், அவங்களுக்கும் வாக்கு தத்துவம். அவங்க சென்னை வேசர்படியில் தேவாலயம் வைத்துக் கொண்டிருக்கும் போது இந்த வசனத்தை அவங்களுக்கு வாக்கு தத்துவமாக உரியப்படும் போது, அந்நிய காலகட்டத்தில் இந்த 16ஆம் வசனத்தின்படி கர்த்தர் செய்ய போகிற விஷயத்தை முன்னாடி அறிவித்த காரியம். ஒரு பெரிய காரியம் செய்யணும்னு சொன்னால் சும்மா கிடையாதுங்க. அதுக்கப்புறம் தான் இடிமுழுக்கும் மின்னல் மழையெல்லாம் வருது. ஆனாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரே பிடிவாதத்தில் இருப்பாங்க, எனக்கு ஒரு ராஜா வேண்டும் இல்லையா. சவுலுக்கு பிற்பாடு ஒரு ராஜா வேண்டும் கட்டளை. அந்த வசனம் மட்டும் 16 படிக்கிறேன் பாருங்க. இப்போது கர்த்தர் உங்கள் கண்ணுக்கு முன்பாக பெரிய காரியத்தை நின்று பாருங்கள், உங்கள் கண்ணுக்கு முன்பாக பெரிய காரியத்தை நின்று பாருங்கள் என்று சொல்லியார்கள். ஆனால் அது இன்னொரு வசனமும் அதில் கொடுத்தாங்க. அவங்க 12ஆம் வசனத்தில் தேவனுடைய காரியங்கள் கொடுத்து அநேக விஷயத்தை படிக்கப்படும் போதுல வேதத்தில் 12, 16 அவங்க சொன்ன வசனங்கள் தான். அந்த காலகட்டத்தில் பண்ணும்போது அப்போ சவுல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது அன்றைய தினம் ஜனங்கள் எடுக்கிற முயற்சியெல்லாம் வித்தியாசமாக இருக்கும். தனக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று 17ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டு திட்டவட்டமாக தெளிவாக திட்டமாக சொல்லுகிற வசனங்கள்லாம் பார்க்கும்போது தனக்கு ராஜா வேண்டும் என்ற வசனத்தை தொடர்ந்து பயணித்து கொண்டே வரலாம்.
அதுக்கப்புறம் தான் ஒரு ராஜாவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை கடவுளிடத்தில் மன்றாடி கேட்டுக்கொள்ளப்பட்ட பிறகு தான் தாவீது வர்றார். ஏன் இந்த வசனத்தை உங்களுக்கு நான் தானிக்கிறேன்னு சொன்னால், நம் தேசத்தின் மக்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒருவரை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மனமாக கூடி சொன்ன நிமித்தமாகத்தான் சவுல் என்ற ஒரு மனிதனை நிர்ணயித்து முன்னாடி கொண்டு வந்து பிறப்பாடு மறுபடியும் ஜனம் ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்கப்படும் ராஜாவை ஏற்படுத்த தானியேல் ஆடு மேய்த்திருந்த தானியேலை தேவன் தெரிந்து கொள்ளும்படியாக 1 சாமுவேல் புத்தகத்தில் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லப்படும். அப்போ அந்த கால கட்டாயத்தை படிக்கப்படும் போது ஒரு ராஜாவை ஏற்படுத்தினவன் நாங்கள் ஒரு மனத்தின் ஜபம் இருந்தது. இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு மனமாக கூடி என்ன பண்றாங்க, சாமுவேல் கிட்ட சொல்றாங்க, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும், எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் போது அவர் விண்ணப்பத்தை தெரிவிக்கிற கேட்கிற. ஆனா இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டில் நடந்த இத்தனை காரியம் நடந்து கொண்டிருக்குது. தனக்கு ஒரு காரியம் வேண்டும் என்று ஒரு மனத்தில் உட்காந்து ஜெபிக்கிறீங்களான்னு கேட்டால் கிடையாதுங்க. ஒரு காலத்தில் ஜபம் அப்படி இருக்கும் எங்கே பார்த்தாலும். நான் சென்னைக்கு ஃபோன் பண்ணேன். அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா எங்கே பார்த்தாலும் போஸ்டர் ஓட்டுவோம். நானும் என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு சென்னையில், அவர் நானும் பார்த்தா நைட்டு முழுவதும் போஸ்டர் ஓட்டுவோம். இது பெருங்கூட்ட போஸ்டர் கிடையாதுங்க, பெருங்கூட்டத்தை ஏற்படுத்த போடுகிற போஸ்டர் கிடையாதுங்க. பெருமக்களை பார்த்து உள்ளத்தை அது ஏவக்கூடிய ஒரு போஸ்டர் அது. இந்த 66 புத்தகத்திலிருந்து வசனத்தை பிரித்து எடுக்கப்பட்டு வருத்தப்பட்ட பாரசமரை நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாங்க, உங்களுக்கு நான் இணைப்பாரில் தருவேன் என்று மத்திய புத்தகத்தில் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லப்பட்ட வசனத்தை எழுதியிருப்பார். நிச்சயமா முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. இதெல்லாம் ஜனங்க அதிகாலையில் வேலைக்கு போகும்போது இந்த போஸ்டரை பார்க்க வந்து எப்போ 5 அடி 6 அடிக்கு மேலே ஓட்டுவோம். அது ஒரு சில கால கட்டாயத்தில் என்ன பண்ணாங்க, அதெல்லாம் ஒட்ட முடியாத ஒரு சூழ்நிலை. நானும் சென்னையிலேருந்து இங்கே கிராமத்துக்கு வந்து சேர்ந்துட்டேன் 2019. அதுக்கப்புறம் அது ஒட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தினாலும் அது பலவிதமாக இன்னைக்கு அதை ஆயத்தப்படுத்தினாலும் அது ஒட்டுற நேரமும் இப்போ கிடையாது. மனிதனுடைய சூழ்நிலைகள் மாறுது இல்லையா, மனிதன் உள்ளங்கள் மாறும், சூழ்நிலைகள் மாறும். ஆனால் ஆண்டவர் மாறாதவர். அப்போ காத்திரம் கழுகை போல உயர்த்தினவர். நம்ம காத்து தான் இருக்கிறோம். இன்னைக்கா நம்ம அதை செய்யுமோ, ஏன்னா ஒரு ஊழியத்தை செஞ்சாகணுன்றதுக்கு இன்னைக்கு தீர்மானிப்போம். அதுக்கு வேண்டிய காரியம் நடக்குதான்னு கேட்டால் கஷ்டம்தான். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா காத்திருந்தன் கழுகை போல உயர்த்து வரும். அப்போ காத்திருக்கிறேன் இன்னைக்கும் ஊழியங்களை இருக்கிறேன். ஏன்னா அந்த ஊழியம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஒட்ட மாட்டேன், நல்லா தெரிஞ்சுங்க, நான் ஒட்ட மாட்டேன், எதுவும் இல்லை, கூட இருப்பேன் நான் பாட்டுன்னு. பாவம் அவங்க 3-4 பேர் வருவாங்க, அவங்க மேலே ஏறுவாங்க இறங்குவாங்க. சென்னையில் இருக்காங்க ஒருத்தர் ஆட்டோ ஓட்டிட்டு வருவார், சேகர்னு ஒருத்தர், அவர் ஏறுவார் மேலே. இந்த தாஸ் என்றவர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இது ஆயத்தப்படுத்தி வைப்பார். அதில் பல வாலிபர்கள் போய் கொண்டிருப்பேன், செல்ஃபோனில் ஃபோட்டோ எடுக்குதான் அது எடுக்குது நடந்து கொண்டே இருக்கும். ஆனாலும் ஒரு ஓரமோ ஒதுக்கமோ நான் பாட்டுன்னு போய்க்கினே இருப்பேன், கூட இருப்பேன். அவ்வளோதான். யார் மேலே என்னை ஏற்ற விட மாட்டேன், நான் ஏறவும் மாட்டேன், கூட இருப்பேன். இரவு முழுது விடிய கூட இருந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடந்து நல்லா டீ சாப்பிட்டு ஒரு இடமா நின்று பேசிட்டு அதிகாலையில் வீட்டில் படுப்போம். ஜனங்கள்லாம் எழுந்துக்கும் போது நாங்கள் படுப்போம், அவங்க தூங்கும் போது நாங்கள் வேலை செய்வோம். அப்போ தேசத்துக்காக நமக்கு இருக்கிற அந்த உணர்வுகளே தேவன் விசுவாசத்தை நம்பினார். அப்போ இந்த கிராமத்துக்குள் நுழைந்து பார்த்தீங்கன்னா 2019 இது வரைக்கும் பாருங்கள் 7 வருஷம் ஆகும் போது எந்த ஊழியத்தையும் வெளியரங்கமாக போய் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. வாலிபர்கள் கிடையாது இங்கே. வாலிபர் எழும் அவங்க எதிர்பார்க்கறது என்கிட்ட நடக்காதுங்க. வாலிபர்களை எதிர்பார்க்குற மாதிரி என்ன இதயத்தை மாற்றிக்கொள்ளவே மாட்டேன். வாலிபன் எதனால் சுத்தி கேட்பான் தன் வசனத்தால் என்று 119ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை படிக்கிறோம். அப்போ அந்த வாலிபர்கள் வேணும் இல்லையா, அந்த வாலிபரை எழுப்பும் போது இதில் என்ன பண்ண கிராமங்களில் சிலர்லாம் வேற மாதிரியே அந்த பிள்ளைகளை கொண்டு போய் ஒரு வழியாயிட்டுன்னு போயிட்டாங்க. அவங்களை ஒன்றையும் நம்ம பண்ண முடியாது. பெற்றவங்கள்ட்ட சொல்லி பார்த்தாச்சு, மற்றவங்கள்ட்ட சொல்லி பார்த்தாச்சு, அவன் உட்காரணும் இல்லை. அவனை விசுவாசிக்க கூடுமானால் தேவனுடைய மகிமை காண்பேன் என்று சொன்னால் வருவான். ஆனால் இதே விஷயத்தை பார்த்தீங்கன்னா இங்கே 1 சாமுவேலில் பார்த்த பட்ச படிப்பின்படியாக வசனத்தின்படி எல்லாம் நடந்து வந்தாலும் தானியேல் புத்தகத்தில் நடக்கும்போது ஒரு காரியம், இதே தேசத்துக்குரிய ஒரு பிரச்சனை எங்கேயும். அப்போ தேசத்தில் பார்த்தா தேசத்தின் ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் வெளிப்படுகிறது. அந்த சொப்பனத்தின் வெளிப்பாடுகளை சாஸ்திரியின் ஜோசியரை கூப்பிட்டு கேட்குறேன், ஒருவரும் அதோடைய வெளிப்பாடு சொல்றதுக்கு இல்லை. அப்போ அவருக்கு ஒரு கோபம் வருது, எங்கே ஜோசியரெல்லாம் இப்படி இருக்காங்களே, அப்போ நானிலாம் அப்படி இருக்காங்களே, யாருக்கு இருக்கக்கூடாதுன்னு ராஜாவுக்கு ஒரு கோபம் ஒரு கட்டளை ஏறாரு, கடுமையான கட்டளை ஏறாரு. அந்த விஷயம் தானியேல் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தை பற்றி பாருங்க. அதில் 16ஆம் வசனத்தில் போயிட்டு ராஜாவிடத்தில் பர்மிஷன் கேட்பாரு, கொஞ்சம் நேரம் கேட்பாரு. கட்டளையிட்ட பிற்பாடு அதுதான் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையினுடைய அனுபவம், வெற்றியும் அதுதான். இந்த உலகத்தில் முடியலன்னு கைவிட நிலைமைக்கு போய் தான் ஜெபிக்கணும். நிறைய பேருக்கு தெரியாதுங்க, நிறைய கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை பற்றி தெரியாது. ஏதோ கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறோம், கிறிஸ்துக்குள்ள விசுவாசமாக இருக்கிறோம் இல்லையா, தனக்கு பயந்த காரியம் நேரிட்டா ஓட்டுருவாங்க.
யோபு புத்தகத்து 3:25 நீ பயந்த காரியம் உனக்கு நேரிடுவாங்க. அதே போல அவங்க பயந்து கொண்டிருப்பான். அப்படி ஒரு காரியம் அவங்க வாழ்க்கை நடக்கும், விட்டுட்டு ஓடுவாங்க. அப்போ சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா தனக்குள்ள நன்மையானதே நடக்கணும்னு நினைக்கிறாங்க. நம்முடைய வளர்க்குற வளர்ச்சி எப்படி இருக்கணும்? வாலிபரில் ஒரு குடும்பத்தில் ஒரு பிள்ளைகளை 4 பிள்ளை 5 பிள்ளை இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகள் நடத்த ஒரு விதங்கள் ஆரம்ப ஸ்டேஜில் அந்த பிள்ளைகிட்ட நடந்து வந்த விஷயம் சரியா இருந்தால் அந்த பிள்ளை தன் தகப்பனுக்கும் தாய்க்கும் கனத்துக்குரிய பிள்ளையா வளரும். அந்த பிள்ளைகளை அநேக காலத்துக்கு பேச விட்டுட்டு இன்னைக்கு வந்து நமக்குள்ள அடங்கணும் என்று சொன்னால் எந்த பிள்ளையும் அடங்காது. அதுதான் ஆண்டவர் சொன்னார் யாத்திராகம புத்தகத்தில் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, உன் தகப்பனின் தாயம் கனப்படுத்திட்டு வாலிபர்களுக்கும் வாலிப சகோதரிகளுக்கும் ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். அந்த கனம் அவங்களுக்குள்ள வந்துட்டால் வாலிப பருவத்தில் எதனால அவன் எந்த பிரச்சனைக்கும் மாட்ட மாட்டான். சொல்லிக் கொடுக்காத தாய்கிட்டே வந்து தகப்பங்கிட்டே பர்மிஷன் வாங்கி தீட்டுப்பட்டு திரும்பினால் என்று ஆதியாகமம் 34ஆம் அதிகாரம் முதல்ல ஒரு தேசத்துக்குள்ள வளர்ச்சி அடையும் போது நம்ம என்னவா இருக்கணும்னு தெரியணும். எந்த சூழ்நிலையும் அந்த பிள்ளைங்க கிட்ட பேசுற விதங்கள் சரியாக இருந்தால் அவன் தவறி போகாதபடி கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஒரு காலத்துல பிள்ளைகளை பேசத்தை வைத்து சின்ன பிள்ளைங்க பேசத்தை பார்த்து பெரியவங்க சிரிப்பாங்க தெரியுமா? ஏன் அது நல்லா பேசுறானே, நல்லா பேசுறான். என் மகனை கொடுத்து என் பேத்தி பேசுற வார்த்தைகளை அப்படியே பார்த்து நிற்பேன். ஆனா இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு விஷயத்தை நான் எப்பவுமே நினைப்பது உண்டு. வழிமுறை மருத்துவமனையில் இருக்கும்போது கூட சரி, அவங்க ஆப்ரேஷன் பண்றது கொண்டு போயிட்டாங்க. வனாந்திரத்தில் போய் நின்னேன். வெளியே வந்து நிற்கிறேன். மலைக்கு, அதாவது நான் நின்று பார்த்தா வானம் தான் தெரியுது. வானம் முழுவதும் டப்பாசா நிற்கி தீபாவளி. அங்கே நோக்கி சொன்னேன், வான வெடிக்கை போல என் வாழ்க்கையில் சந்தோஷத்தை உண்டாக்கணும் என் ஆண்டவராகி நீ இருக்கிற என்று சொல்லி உள்ளே போகிறேன். கண்ணீரோடு போகிறேன். அப்படியே முழங்கால் போட்டு ஜெபிக்கிறோம். அப்படியே படுத்து வரேன். என் மருமகன் வந்து தட்டுறாரு, அப்பா மக பிறந்துச்சு அப்படின்னு. வினாடியில் கர்த்தர் செய்து முடிப்பார். அப்போ தேசத்தின் மக்களுக்காக ஒருவர் ஏற்படுத்தின என்று சொன்னால் அதை எப்படி முறையை கொண்டு வராருமோ, தேசத்தில் ஒரு ராஜாவுக்கு ஒரு குழப்பத்தை உண்டாகுமோ அந்த குழப்பத்தை மாற்றி அமைக்க டேனியல் போறாரு. பர்மிஷன் வாங்குறாரு. தனியா நின்று ஜெபிக்கலங்க, நல்லா பார்த்தங்க. தன்னுடைய தோழர்களோடு ஒரு மனமாக கூறுறாங்க. ஒரு மனத்தின் ஜபம் தேவாலயத்துக்குள்ள இல்ல. ஒரு மனத்தின் ஜபம் இன்னைக்கு இருக்க போதர்களுக்குள்ள இல்ல. ஒரு மனமா கூடி வாலிபர்களும் வாலிப சகோதரியும் பாட்டு பாடி துதிப்பது கிடையாது. ஏதோ ஒருவருக்கு பயப்படுறாங்க, ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கு பயந்து ஒரு மனமா கூடி ஜபிக்கிறாங்க. அடுத்த வினாடி செதறி போதுங்க ஜனம். ஒரு மனத்து ஜபம் இருக்குதா? நீ கூட பார்த்தீங்கன்னா நான் ஒரு பகுதி கடந்து போய் ஜபம் பண்ணேன். இந்த வாரம் நான் கூப்பிட்டே சொல்லிட்டேன் அந்த அம்மாவை, ஏமா வெகு தொழுவு நான் கடந்து போகிறேன், எந்த காணிக்கையும் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்க மாட்டேன், கொடுக்கறத வாங்கி சோத்திரம் பண்ணிட்டு போய்க்கினே இருப்பேன். ஆனால் சபைக்கு வந்து சேர்ந்தாங்களான்னு கேட்டால் நான் எங்கள் சபைக்கு தான் போனாங்க. டைம்ஸ் ரொம்ப விரும்புகிறாங்க. நீங்கள் இருக்கிற சபைக்கு போது நல்லதுதான், தப்பு இல்லை. ஆனால் ஆபத்து காலத்துக்கு அந்த சபையில் இருக்கிறவங்க எங்கன்னு கேட்குறேன். ஒரு மனம் இல்லைன்னாலும் கூடி வர முடியாது. ஆனால் டேனியல் கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மனத்தை பற்றி படிக்கிறேன் பாருங்க. டேனியல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த 16ஆம் வசனம் நினைக்கிறேன். அந்த நடுத்தர விதங்களை பார்க்கும்போது தேவனு கொண்டு போக முடியாத வெற்றியை காணனா அந்த ஒரு மனத்தின் ஜபம் இருக்கணும்ன்றார் ஆண்டவர். அந்த ஒரு மனத்தின் ஜபம் நம்மகிட்ட இல்லையே. இப்போ நிறைய பேருடைய வாழ்க்கையில் அந்த ஒரு மனமான ஜபம் இருக்குதா? ஒரு மனம் மாதிரி அன்னைக்கு ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா போதகர்லாம் ஒரு மனமாக கூடுவாங்க, நல்லா ஜபிப்பாங்க. அப்பப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வாலிபர்லாம் எழும்புவோம், ஒரு இடமா இருப்போம். சென்னை பகுதியில் பெரம்பூர் பகுதியில் இருக்க அந்த பார்க்கில் எல்லாம் வாக்கிங் போகிற பார்க்கில் சுற்றி உட்காருவோம், பேசுவோம். எங்களுக்குள்ள ஒரு சில பேச்சில் வந்து தடுமாட்டங்கள் வரும். ஆனால் எழுந்து நிற்கும் போது மாறிடும். இஸ்ரேல் தம்பி பேசுவா போல. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி விஷயத்தில் வந்து தெரியாது. அப்போ ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு இடத்துல படிக்கப்படும் போதோ இல்லை வேதத்தை பேசும்போது உட்காந்து வாலிபர்கள்லாம் ஒரு மனமாக கூடுவதுதான். அத்தனை எழுப்புதுகள் 15 ஆண்டுகளுக்கு முன்பாக எழும்புச்சு என்று சொன்னால் ஒரு மனத்தின் ஜபம். அப்போ எங்கள் கூட்டத்தில் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, ஒருத்தர் எழுப்பணும். அவர் ஊழியக்காராக மாற்றக்கூட ஒரு இரவு 12 மணிக்கு பேசுகிறோம். இன்னைக்கு மூலக்காடியில் ஒரு சபை வச்சு நடத்தி நிற்கிறார். அவர் என்கிட்ட சொல்றாரு, ஐயா இவர் எப்படி இவ்வளோ கோவப்படுறாப்பில்ல இஸ்ரவேலு, நீங்கள் தானே பாஸ்டர்கிட்ட பேசுவோம், அவன் பேசுகிறான், அவனுக்கு பிதிஸ்ட் பண்ணி விட்டுருங்க ஐயான்னு அவர் கொடுக்க மாட்டேன்னாரு. ஐயா விடுங்க ஐயா அப்படின்னு சொல்றேன். சரி நான் செகண்ட் நான் பண்ணுற போகணும். அந்த ஒருவனை எழுப்புவதற்காக இத்தனை ஆலோசனை போய் கொண்டிருக்கும். சும்மா கிடையாதுங்க ஊழியத்துக்கு வரதுன்னா. அப்புறம் சேகர்னு ஒருத்தர் வர்றாரு. ஆனால் நீங்கள் நைட்டு ஐயா கிட்ட பேசுங்க. ஆமாம் இன்னொருத்தர் வர்றாரு. இல்லை நிறைய பேர் இருப்பாங்க ஊழியத்தில். அப்போ எல்லாம் ஒரு மனமா கூடி ஒருவனை எழுப்புதலுக்கு இத்தனை பேர் கூடின பேர் தான் அந்த பிரதிஷ்டை அங்கே நடக்குது. ஆனால் டேனியல் கிட்ட ஒரு விஷயம் இருக்குது பாருங்க. நான் படிக்கிறேன். டேனியல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம்.
16 படிக்கிறேன். தானியேல் ராஜாவிடத்தில் போய் சொப்பனத்தின் அர்த்தத்தையும் ராஜாவையும் காண்பித்தபடி தனக்கு தவணை கொடுக்க கொண்டு விண்ணப்பம் பண்ணுகிறான். கொஞ்சம் எனக்கு நேரம் கொடுங்க, எனக்கு ஒரு டைம் கொடுங்க. அவர் டைமும் கொடுக்குற கடந்து போகிறான். அப்போ கடந்து போகும்போது பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தன்னோடு தன் தோழனோடு பாபிலோனின் மற்ற ஞானிகளோடு கூடவே ஆயத்தப்படுத்தி இந்த மறைப்பொருளை குறித்து பரலோக தேவனை நோக்கி இரக்கம் கேட்போம். இன்னைக்கு தேசத்தில் நிறைய பிரச்சனை இல்லையா? யார் ராஜாவாக போறாங்க, யார் ஆக்கலாம், யார் வருவாருங்க. சின்ன குழந்தைலேருந்து ஓரளவுக்கு புத்தி தெரிஞ்ச பிள்ளைகள் இருந்து முதிர வரைக்கும் காலை துவக்கி மாலை முடிகிற மட்டும் இது பேசிக்கொண்டே தான் இருக்கிறாங்க. எப்போ வரைக்கும்? மே 4ஆம் தேதி வரைக்கும். எப்பவுமே ஒருமனப்பட்டு ஒருத்தர் ஜபிக்கணும் இல்லையா? தானியேலை போல தன் ஜனத்தோடு, தன் சபையாரோடு, தன் குடும்பத்தோடு, தன் அண்ணன் தம்பியோடு ஒருமனமா போட்டு முழங்களை போட்டு ஆண்டவரே ராஜாக்களை தள்ளி ராஜாக்கள் ஏற்படுத்துன்னு சொல்லியிருக்கிறியே இல்லையா? உன் இதயம் துவண்டு போவாது இருக்குன்னு சொல்லியிருக்கிறியே. எரோமியா புத்தகத்திலே 51ஆம் அதிகாரத்து 46 படி உன் இதயத்தை துவண்டு போகாதபடி தேசத்துல ஒரு செய்தி, இந்த வருஷத்துல ஒரு செய்தி, மறுவத்துல ஒரு செய்தி, ராஜாக்கள் தள்ளி ராஜாக்கள் ஏற்படுவாங்க, ஆனா நீ துவண்டு போவாது இரு, நான் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வேன் என்று எனக்கு ஆலோசனை கொடுக்கிறீ. அதே வார்த்தை இங்க வரும். அதே வசனத்தை பார்த்து நான் இதுவே தானியேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் படிக்கிறேன் பாருங்க. அவர் காலங்களும் சமயங்களையும் மாற்றி ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்பட்டு ஞானிகளை ஞானிக்கும் அறிவாளி அறிவைக்கும் இருப்போம். அவர் ஆழத்தின் மறைப்பொருளை வெளியாரமாக இருளிலே இருக்கின்றது அவர் அறிவார், வெளிச்சத்தில் அவரிடத்தில் தங்கும். இதுவரைக்கும் மறைஞ்சிருக்கிற அந்த காரியத்தை வெளிச்சத்தை கொண்டு வர ஒரு நாள் தான் இருக்கு, கொஞ்ச நாள் தான் இருக்கு. இப்போ 28 உங்களுக்கு இந்த செய்தி வரும்போது 28ஆம் தேதி ஆயிடும். ஒரு 2 நாட்கள், மொத்தமாக 6 நாட்கள் இருக்கு. 5 நாட்கள் முடிஞ்சு 6ஆவது நாட்கள் இந்த செய்தி இந்த நேரத்துக்கெல்லாம் அது சொல்லப்பட்டுதான் இருக்கும். அப்போ இந்த தேசத்துக்காக தமிழ்நாடு ஃபுல்லாக தமிழ்நாட்டில் யார் வரப்போறான்னு யோசிக்கிற இந்த ஜனங்க அதே போல ஒரு மனமாக கூடி இயேசு கிறிஸ்து என்ற ரட்சகர் உயிரோடு தான் இருக்கிறான்னு சொல்லி பார்க்கலாம். தேசத்துக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சியான சத்தத்தை தேவன் கேட்கும்படி பண்ணுவார். இன்னைக்கு கிறிஸ்துக்கு எத்தனை பேர் இருக்காங்க? எத்தனை பேர் கூடி இருக்கிறாங்க? மாபெரும் கூட்டமாக இருக்கிறாங்களான்னு கிடையாது. அந்த கூட்டத்தில் ஏதோ ஒரு விஷயத்தை நிற்கிறாங்க. துவைக்கு நான் வந்தால் அது சரி, இவர் வந்தால் அது சரியாடு என்று ஒரு மண்டத்து ஜபம் கிடையாதுங்க. இப்போ சென்னை பட்டணத்தில் நான் கடந்த நாட்களில் அருமையான ஐயாவுடைய ஃபோட்டோ ஸ்டுடியோக்கார் ரவின்னு சொல்லி அருமையாக ஃபோன் பண்ணுறேன். நாங்கள் கடந்து போகிறோம். அவங்க அம்மாவுடைய நினைவு நாள் அது கரெக்டாக இருக்கும். என்னங்க புத்தகத்தில் படித்தது போல் மோசிக்கு 30 நாள் இருந்தது போல் அவர் என்ன பண்ணுறாரு? 3 மாதம் தன் தாய்க்காக அந்த கூட்டத்தை நடத்தி அநேக போதகரை வச்சு அவரால் ஒரு வஸ்திரத்தை கொடுத்து ஆகாரத்தை கொடுத்து அனுப்புகிறார். அப்போ அநேக சூழ்நிலை பார்த்தீங்கன்னா எல்லாரையும் அந்த ஒரு மனம் கூட்டுறது தான் பெரிய காரியமே. அப்போ நான் கேட்டேன், என்ன ஒருத்தர் கூட வரல? ஐயா அநேகருக்கு சொல்லிட்டு நீங்கள் திருத்தலேருந்து வந்துட்டீங்க, இன்னும் வரல. அந்த இரவு முழுதும் பயணித்து போச்சு. 1:30 மணிக்கு தான் அடுத்த நாள் தான் அந்த ஊருக்குள்ளே சேர்றேன். அப்போ வானத்தையும் பூமியும் படைக்கப்பட்ட தேவனிடத்தில் தானியேல் கேட்டபடியாக மறைப்பொருள் ஆயத்தனுக்கு மறைப்பொருளை வெளிப்படுத்தி ராஜாவுடைய மனசில் இருக்கிற குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் மாற்றி சந்தோஷப்படுத்தும்படியாக வந்தது ஜபம். உன்னுடைய ஜபம் அப்படி இருக்குமா? பார்க்குற அன்பு சகோதரியாக இருக்கலாம், சகோதரனா இருக்கலாம், ஊழியக்காராக இருக்கலாம், நீ யாராக இருக்கட்டும், ஒரு மனம் உன் சபையில் இருக்குதா? உன் சபையில் எல்லாம் கூடி ஜபிக்கிறீங்களா? எங்கள் சபையில் இன்னைக்கு கலைஞ்சு போன பல காரணம் தெரியுமா? அவங்க செய்கிற தவறு அவளை உணர்த்தி ஒருத்தர் தான் சபையை விட்டு போயிட்டாங்க. சபைக்கு வருவாங்க, கர்த்தர் உயர்த்துவார். கொஞ்சம் அதாவது சவுளை போல, அது புதிய ஏற்பட்டு சவுல் கிடையாதுங்க, பழைய ஏற்பட்டு சவுளை போட்டு தேவனால் தெரிந்து கொள்ள சாமுவேலுக்கு பிற்பாடு தெரிந்து கொள்ளப்பட்ட சவுல் வசதி வாழ்ப்பு வரும்போது தனக்கு ராஜ்யத்தை கொடுத்து அடித்து ஆளுகை பண்ற நேரத்தில் அவருக்குள்ள என்ன வந்துச்சுங்க? நல்லதெல்லாம் எடுத்து வந்து ஒடிஞ்சது நாசமா வந்து எடுத்து தேவனுக்கு பங்கு எடுத்தார். அது சாமுவேல் கேட்கிறாரு, அதை இந்த தவறு நீ பண்ணது தேவன் என்ன கேட்டாருன்னு சொல்லி. இன்னைக்கு உன்னை ராஜாவாக கர்த்தர் மாத்துறான்னு சொன்னால் கணக்கை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க கர்த்தருடைய பலம் தான் வேணும். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கும் உன் பலத்தினால் நீ சம்பாதிக்க நினைக்க ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க கர்த்தர் பலத்தை கொடுக்கிறார். உபாகம் புத்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தின்படி நான் சம்பாதிக்கிறேன், நான் வெயிலில் கஷ்டப்படுறேன், நான் ஓடிக்கொண்டிருக்கேன், நான் வேறு சிந்தி கொண்டிருக்கேன், என்னைக்கும் கணக்கு எடுக்காத, கர்த்தரிடத்தில் கேளு, பூர்ணமான பலத்தை கொடுப்பார். ஏகப்பட்ட வசனத்தை படிக்கலாம், ஏகப்பட்ட வசனத்தை நீ பிரசங்கிக்கலாம், ஏகப்பட்ட வசனத்தை செல்போலியமா தெரிவிக்கலாம். நீ என்னவா இருக்கிறன்னு உன்னை ஆராய்ந்து பார்த்துப்பார். திட்டமாக தெளிவாக கர்த்தர் உன்னை உயர்த்தணும் என்று சொன்னால் தேசத்துக்காக நீ எப்பவுமே
நீ எப்போதும் ஒரு நாள் இந்த வருஷத்துக்கு 5 வருஷம் முடிஞ்ச பேர் கடைசி நேரத்தில் யார் வரான்னு நீ ஃபீல் பண்ணாத. எப்பவுமே தன் தேசம் காக்கணும் என்று சொல்லி ஜெபித்து பாரு. ஒரு மனமா இஸ்ரவேல் மக்கள் எப்படி ராஜா வேணும் என்று ஒரு மனமா கூடினாங்க. அந்த ஒரு மனத்து கூட்டத்துக்கு ஒரு ராஜாவை தேவன் ஏற்படுத்தின. அவரு தான் தானியேல், அவரு தான் தாவீது. அவர் ஜனங்க கூடி சொல்லும் போதுதான் வான வேடிக்கையாடி அநேக பிரச்சனைகள் ஒரு பக்கம் காற்று மழையா இருந்தாலும் அந்த ஜனத்துக்கு ஒரு ராஜா வேணும் போது ஆடு மேய்த்திருந்த தாவீதை கொண்டு ராஜாவாக கர்த்தர் மாத்தினார். இன்னைக்கு தேசத்துக்காக இன்னைக்கு நீங்க பார்க்குறீங்க, வர நாட்களுக்குள்ள இத்தனை கதையும் பேசுறோம். எப்போதும் இடைவிடாமல் கர்த்தரை துதித்துக் கொண்டே இரு, பாடிக்கொண்டே இரு, ஜெபித்துக் கொண்டே இரு. உன் குறைகள் எல்லாம் கர்த்தர் நிறைவாக்க காத்து கொண்டே இரு. உன்னை கழுகு போல உயர்த்திடுவார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளே, தேசத்துக்கு வேதத்தில் அவ்வளவு விஷயம் உண்டு. 1 சாமுவேல்ல படிச்சீங்கல்ல 12ஆம் அதிகாரத்தை. ஒரு 12 ஆண்டுகளுக்கு முன்பாக சென்னையில என் சகோதரியுடைய சபையிலிருந்து கொடுத்த வாக்கு தத்துவம் தான் 1 சாமுவேல் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போற விஷயத்தை நின்று இருந்து பாருங்கள். பார்க்கும்படி பெரிய காரியத்தை செய்து கர்த்தர் இன்னைக்கு நல்லா ஒரு ஊழியத்தில் மலர்ந்திருக்கிறாங்க. ஒரு ராஜாவை ஏற்படுத்த ஒரு வல்லமை புறப்பட்டு விசுவாசி வரும்படியாக நீ கேட்டுக்கொண்டதை கர்த்தர் செய்து முடித்தார். தானியேல் காலத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனை கோடிக்கணக்கான மக்கள் மத்தியில் கூட தானியேல் போய் ஒரு மனமாக தன் சகோதரனோடு அநேக ஜனங்களோடு சாஸ்திரிகளோடு உட்கார்ந்து ஜெபித்தான். மறைப்பொருளை கர்த்தர் வெளிப்படுத்தினார். உனக்கு மறைப்பொருள் வெளிப்படணுமா? கர்த்தரிடத்தில் அர்ப்பணித்து உன் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொடு. எந்த கஷ்டத்தில் மாட்டிக்கொண்டிருந்தாலும், எந்த பிரச்சனை மாட்டிக்கொண்டிருந்தாலும் கர்த்தர் நீ கர்த்தருக்காக காத்திருக்கிற என்று சொன்னால் உன்னை கழுகு போல கர்த்தர் வைத்து போற. கர்த்தர் வார்த்தையில் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆமென். ஜெபம். என் அன்பால் நேசிக்க நல்ல பிதாவே, உன் கிருபைக்காக சோதரிக்கிறோம், வல்லமைக்காக துதிக்கிறோம். உன் நாமம் மகிமைப்படும். சகல கட்டோடி பரிசுத்தமா பெரிய கிருஷ்ண பிதா. ஆமென்.